நான் முதல்ல டெய்லர் கடை வச்சுட்டு இருந்தேன். எங்கள் தம்பி இருந்தாங்க. இவங்க தனியாக வீடு இருந்தாங்க. ஓட்டு வீடாக இருந்தது. அதை உடச்சிட்டு நான் சின்னதாக ஒரு பாத்ரூம் கட்டிட்டு வீடு கட்டலான்ற மாதிரி உடச்சி பண்ணேன். இவங்க என்ன பண்ணாங்க, வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டலாம், அங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன்னு. என்கிட்ட அவ்வளோலாம் பணம் கிடையாது. நான் இப்போ தான் கடை வச்சுக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னுக்கிறேன். அதனால் எனக்கு உண்டானதான் நான் பண்ண முடியும். அப்போ நான் ஆச்சு வீடு கட்டுறதுல என்கிட்ட காசு கிடையாது, நீ வேணால் கீழே கட்டின்னு நான் படிக்கட்டு வச்சு விடு, அதுக்கப்புறம் நான் மேலே என்னால் முடிஞ்சு நான் கட்டிக்கிறேன்ற மாதிரி சொன்னேன். யார் நீங்கள் சொன்னீங்க? நான் சொன்னேன். அப்போ வந்து நான் வந்து பில்டிங் வந்து வீடு இடிச்சு கொடுத்துட்றேன், போர்வெல் நானே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி போட்டு கொடுத்துருங்க. அப்போ நான் போனாங்க, கீழே தானே இவங்க இருக்க போகிறாங்க, இவங்க இஷ்ட பிரகாரம் வீடு கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசை பிரகாரம் லொட்டு ரிஸ்க் பண்ணாங்க. படிக்கட்டை சின்னதாக கட்டிட்டாங்க. அந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே போட்டு காட்டுவீங்க அப்புறமா, புரியுதுங்க? அந்த படிக்கட்டில் ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. படிக்கட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு சின்னதாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் மேடம், வேண்டான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம்லாம் சொல்லாத, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிற, பையன் ஹாஸ்டலில் இருக்கான், நீ ஒரு ஆளுக்கு இது போதும் அப்படின்னு. அப்போ மேலே வீடு கட்டணுன்னா என்ன பண்ணுவேன்னா, எதனா கீழே வீடு லீஸ் கட்டு, நான் வீடு கட்டிப்பேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டி பூசை எல்லாம் செய்யலை, பெரிய வீடெல்லாம் கிடையாது, 175 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இப்போ லீஸு கூட போகிறேன்னாங்க.